யாரை வச்சு படம் பண்ணாலும் அவ்வளோ கூலாக அதை சூப்பராக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒருத்தர், எதை பற்றி கேள்வி கேட்டீங்கனாலும் அவ்வளோ அழகாக சின்சியராக பதில் சொல்லக்கூடிய ஒருத்தர், எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடித்த இயக்குனர் நெல்சன் அவர்கள் அரங்கத்துக்குள்ள வர போறாரு. தேங்க்ஸ் ஃபார் திஸ் அவார்ட். கலாட்டா வந்து ஃபஸ்ட்டு டெபியூ டைரக்டராக இருக்கும்போதுலேருந்து அவார்டு கொடுத்துட்ருக்காங்க, ரொம்ப நன்றி. எஸ்பெஷலி இது ஜெயிலருக்கு தானே, அதாவது அவார்டு பேரை பார்த்தா இது நம்ம வாங்கணுன்றதை வெளியிலே சொல்ல முடியாத மாதிரி இருக்குது. அந்த மாதிரி பெருசாக கொடுத்துருக்கீங்க, இது நமக்கு அந்தளவுக்கு ஒர்த்தாக தெரியல எனக்கு நான். பட் ஓகே, எனிவே தேங்க்யூ. முக்கியமாக இது வந்து ரஜினி சாருக்கு தான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணும். நெக்ஸ்ட் அவரோட கான்ஃபிடென்ஸ் அண்ட் அவரோட கரிஸ்மா தான் இந்த படம் இவ்வளோ பெருசாக போச்சு. நெக்ஸ்ட் வந்து சன் பிக்சர்ஸ் அண்ட் கலாநிதி மாறன் சார், அனிருத், அதுக்கப்புறம் அதில் நடித்த எல்லா ஆக்டர்ஸ் அண்ட் டெக்னீஷியன்ஸ், அவங்க எல்லாரோட கலெக்டிவ் எஃபர்ட் தான் இப்போது இந்த அவார்டு காரணம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் கலாட்டா. தேங்க்ஸ் எவ்ரிஒன். எப்பவுமே ஒரு வித்தியாசமான ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணிட்டே வரீங்க. லேடி சூப்பர் ஸ்டார் கூட முதல்ல கோலமாவு கோகிலா, டார்க் ஹியூமர் வச்சு டாக்டர், அண்ட் தென் யூ டிட் பீஸ்ட் அண்ட் நவ் ஜெயிலர் அப்படின்னு ஒவ்வொரு திரைப்படத்துலையுமே ஏதாவது ஒரு புதுமையான ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணுறீங்கல்ல. எந்த மனநிலையில எழுதுவீங்க சார்? என்ன நார்மல் மனநிலை தான். இல்லை, அது எப்படி சார் இப்படி எழுதுறீங்க? இல்லை, ஏதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண. இப்போ லோகேஷ் மாதிரிலாம் படம் பார்க்கும்போது இது ரொம்ப ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் கண்டென்ட் இருக்குல்ல. ஸோ அவுட் ஆஃப் த பாக்ஸ் கண்டென்ட்டாக ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு யோசித்து பண்ணுறது. சம்டைம்ஸ் அது ஒர்க் ஆகாமல் கூட போகலாம். ஏதோ நம்ம இப்போ டைம் ஏதோ ஒர்க் ஆகுது, அதனால் ஓகே எப்படி போயிட்டுருக்கு. இல்லை, எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்படி ஒன்று சொல்லிடுவீங்கண்ணே, சூப்பராக எல்லாம் பண்ணிடுவீங்க. அதெல்லாம் என்ன ஒரு மியூசிக்கல் சேர் தானே, அப்படியே ஜாலியாக போகிறது தானே அப்படின்ற மாதிரி சொல்லிடுவீங்க. அடுத்த அப்டேட் என்னன்னு ரொம்ப நாளாக எல்லாரும் சோஷியல் மீடியாவில் கேட்டுட்டே இருக்காங்க. அடுத்த அப்டேட் இப்போ தான் எழுதிட்டு இருக்கேன். எங்கே அப்படி கேட்குறாங்களா? ஆமாம் கேட்குறாங்களே. நான் கலாட்டாலே 5 வீடியோ போட்டிருக்கானுங்கண்ணே. அப்படி இல்லை, இப்போ தான் எழுதிட்டு இருக்கேன். மேபி இன்னும் ஒரு 1 monthல அனௌன்ஸ்மெண்ட் வரும். ஸோ எல்லாருக்கும் வந்து ஒரு ஃபிலாசபி இருக்கும், ஒரு ஸ்டைல் இருக்கும். உங்களோட யாரோ திட்டுறாங்க, இல்லை பாட்டு தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று மாறி கிட்டே இருந்து இந்த அவார்டு வாங்க ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஜெயிலர் படம் பார்த்துட்டு ஏன்னா அந்த டைமில் ரெகுலராக டெய்லி ஃபோன் பண்ணுவார், பயமுறுத்துவார். அதுக்கப்புறம் படம் பார்த்துட்டு அப்படியே பேசுவார், அப்படியே நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாரா நல்லா இல்லைன்னு சொல்கிறாருன்னு. கடைசியில் எப்போவுமே ஒரு சப்போர்ட் இருக்கும். அவர் தான் ஃபஸ்ட்டு ரெஸ்பாண்ட் பண்ணது எனக்கு படம் பார்த்துட்டு. தேங்க்யூ ஸோ மச் தலைவா. எனக்கு தான் இருக்க சொன்னவங்கள. மாரி சார், 2 வார்த்தைகள் நீங்களும் நெல்சன் சார். இல்லை, கையை கொடுத்துட்டேன்னா எதாவது உன்னை கீழே போடணும். எப்படி பேசுங்க, பேசி தான் ஆகணும். எனக்கு ரொம்ப பிடிக்கணும். என்ன சொல்கிறது, நான் இப்போ தான் வெயிட் பண்ண சொன்னார்ல, அவர் பேர் என்ன பேருங்க? ரெடினா அவர் இருந்தாலே அவர் பேசுவார் ஸ்டேஜில். நம்மளை அவராக நடிக்க சொல்கிறாரோ ஒரு பயந்துட்டேன் நான். இல்லை, அதான் கொஞ்சம் ஏதாவது ஒரு ரெஸ்பெக்டபுளாக ஒரு ஆளோட ஒரு என்னைக்காவது நிற்கணும் ஸ்டேஜில் நினச்சி. அப்படியே எப்படி வடிவேல் சார் ஒருத்தர் பார்த்த உடனே பயங்கர எனர்ஜி ஆகும். நெல்சன் எனக்கு எப்பவும் பார்த்தாலுமே எனர்ஜி ஆகும். நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தது ஒரு கவின் கல்யாணத்தை தான் பார்த்தோம் ஃபஸ்ட் டைம் நம்ம நேரில். அதுக்கு முன்னாடி ஃபுல்லாக ஒரு ப்ரொமோ தான் பார்த்துருக்கேன். அது சும்மா ஓடிட்டு இருக்கோம் வீட்டில். அது என்னோடய பாப்பா, பையன், ஒய்ஃப் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அது எப்பவும் ஓடிக்கிட்டே இருக்கும். அது பாட்டு பாட்டு எப்பவும் ஓடலாங்க, ஒரு ப்ரொமோ எப்பவும் ஓட மாட்டேன் சொல்லுங்கள். டிவி நெல்சன் பேசிகிட்டே இருப்பாங்க, சிரிச்சுட்டே இருப்பாங்க. அப்போ எங்கள் அம்மா ஒரு நாள் சொன்னாங்க, இந்த பையன் மாதிரி படையெடுப்பா அப்படி. படையெடுப்பான்னு சொல்லலை, சாரி, இந்த பையன் மாதிரி பேசு, டிவியில் இன்டர்வியூ கொடுத்தா இந்த பையன் மாதிரி பேசு, ஏன் கோவமாகவே பேசுகிறேன், நீங்கள் கலாய்க்கிறீங்களா என்ன? இல்லை, எனக்கு தெரிஞ்சு தெரியாமல் இருக்க சொல்லிட்டேன் நினைக்கிறேன். படம் எடுப்பான்னு சொல்ல இன்டர்வியூ மட்டும் அது மாதிரி அந்த மாதிரி இல்லை, அப்படி இல்லை. அது எனக்கு எடுக்க வராதுன்னு அவருக்கு தெரியும், எங்கள் அம்மாவுக்கு தெரியும். ஓகேங்களா, அவர் எடுக்கிற ஸ்டைல் எனக்கு எடுக்க வராது. பட் இவர் அணுகிற விதம் இருக்குல்ல, இவர் மீடியாவை, இவர் கேள்விகளை, அப்புறம் அவரை நோக்கி வரக்கூடிய எல்லா விஷயங்களையும் அவர் அணுகிற விதம் இருக்குல்ல, அதை பார்த்து எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க, இந்த பார் அவன் டென்ஷன் ஆகா அப்படியா, அதை மாதிரி ஹேண்டில் பண்ண, ஏன் டென்ஷன் ஆகா அப்படிம்பாங்க. அதனால் இவரால் எனக்கு கெட்ட பேர் வாங்கிருக்கு வீட்டில் நிறைய. தேங்க்யூ. ரொம்ப அன்பானவர், ரொம்ப பிடிக்கும். சந்தித்த முதல் சந்திப்பிலேயே ரொம்ப நெருக்கமான ஒரு ரிலேஷன்ஷிப்பை உருவாக்குன ஒரு என்ன சொல்கிறது நல்ல நண்பர் கிடைச்சது. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் மாரி சார். தேங்க்யூ ஸோ மச்.